ஆர்டர் போடு சார், எனக்கும் சேர்த்து. ஆர்டர் போட நீ யாருமா நீ? நான் வீடு சுத்தமா இருக்க. ஆமா சுத்தமா இருக்கு. வீடு சுத்தம் பண்றவன் நானு. காலையில சொன்னாரு சார் நீங்க வருவீங்கன்னு, அதான் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி சுத்தம் போடுவாங்க. காலையிலேயே பண்ணிட்டேன் சார். இப்ப எனக்கு அவங்க சாப்பாடு கொடுத்தீங்கன்னா வாய்க்கிட்டு போயினே இருப்பேன். சாப்பாடு டேய் காலுக்கு தப்பாடுறா பேயா இருக்கு சார். வெத்தலை வச்சிருக்கேன் சார். வெத்தலையா டேய்? வெத்தலாம் கேக்குது, எனக்கு என்னமோ டவுட் ஆகுது டேய். சார் டைப்பறீங்களா? அதெல்லாம் பயப்படாதீங்க சார், காலெல்லாம் இருக்குது. இருக்குடா. எனக்கு நம்ம அம்மா வர சொல்லுவோம், அம்மா வந்தா பேசுவாங்க. டேய் பாருங்க வாடி. ஏம்மா யாருமா? சுத்தம் செய்யறவங்க. சுத்தம் செய்யறவங்களா? சோறு சாப்பாடா? ஐயோ நாங்களே வெளியூர்ல இருந்து வந்திருக்கோம்மா, ஆர்டர் போடுறோம். எனக்கும் சேர்த்து ஆர்டர் போடு தாயி. உனக்கும் சேர்த்து ஆர்டர் போடணுமா? ஆமா தாயி. இருடா, பயப்படாத, எங்க போனாலும் பயப்படாதீங்கடா. ஏன் தாயி என்ன பார்த்து ஒண்ணும் இல்லம்மா, மாறி மாறி பயப்படுறாங்க. விளையாட்டு பிள்ளைங்க பயப்படுறாங்க. இரு ஆர்டர் போட சொல்றேன், வந்தோடனே சாப்பிட்டு தாய். நான் அப்படியே போய் வெத்தலை வாங்கிட்டு வரேன். என்னடா உங்க பாட்டிய காணுமா? வெளியே எங்கேயாவது போயிருப்பாங்க வெத்தலை வாங்கறதுக்கு. எதுவுமே தெரியலமா. என்ன பண்ணலாம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, அவங்க அங்க எங்கேயாவது வெத்தலை வாங்க தான் போயிருப்பாங்க. வந்து தொலை. எப்படிமா இந்த நைட்டு தங்க போறோம்? எல்லாம் அப்பா. என்னடா? அப்பா சொல்றா. ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லையா? இதை சொல்ல வந்தா சொல்லு. அந்த டிராயிங் நான் சொன்னேன்ல காலேஜ்ல பார்த்தேன்னு. ஆமா, அதுக்கு என்ன? அந்த டிராயிங்கு நம்ம ஒரு வீட்டுல தங்கணும்ல. ஆமா, அந்த டிராயிங் அந்த வீடு ஒண்ணும்பா. அப்படியா? அந்த வீட்டுல தான்ப்பா தங்கணும். ஐயோ ஏய், பேயில வந்துடா, அதான் நம்ம பயம் முடிச்சா. டேய் எல்லாம் வந்துடுறா. பா உண்மைதான்ப்பா சொல்றேன், அந்த வீட்டுல தான்ப்பா தங்கணும். டேய் உண்மை பேச்சு இல்லை, இயற்கை காட்சி பார்த்துட்டு வாடா. பா அங்க வந்து வெளியே வந்துட்டோம், ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிம்மதியா வா. ஊடு போய் சேரும். ஒரு ஊருக்கு போயிட்டு வந்தாச்சுடா. ஆமாங்க, எங்கேயாவது போனோம்னு ஒரு பிளான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், உட்காரு. அது வந்து நம்ம மண்டைக்குள்ள உக்காந்துன்னு போயிட்டு வர வரைக்கும் நிம்மதியாவே இருக்க முடிய மாட்டேங்குதுங்க. ஒரு தண்ணி குடிக்க முடியல, ஒரு சாப்பாடு சாப்பிட முடியல. பாப்பா சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க. பையன் என்ன பண்றான்? ஹோம்வொர்க் பண்றானா? ஆமாங்க, அவன் உள்ள போனா. ஐயோ அடுப்புல வச்சுட்டு வந்துட்டேன். சாப்பாடு தான் முக்கியம். ஒரு போன் எப்பயாவது எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுவாமிநாதன் கேட்டு எல்லாத்தையும் நோக்கம் நினைப்பான். ஹலோ சார், நான் சுவாமிநாதன் பேசுறேன் சார். சுவாமிநாதன் சார் போன வாரம் பத்திரிக்கைக்கு வந்து. ஆமா ஆமா ஆமா, குழந்தைகளை கூட்டு வந்தீங்களே. ஆமா சார், எப்படி சார் இருக்கீங்க? வீட்டுல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாம் நல்லா சிறப்பா இருக்கேன் சார். நீங்க எப்படி சார் இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கும் சார். என்ன விஷயம் சார்? ஒண்ணும் இல்ல சார், நாங்க பத்திரிக்கைக்கு வந்தோம் சார். வர வழியில ஒரு வீடை பார்த்தோம். அந்த வீட்டுல வந்து ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா இருக்கு சொல்லிட்டு என் பொண்ணு, உங்களுக்கு தான் தெரியுமா சார் என் பொண்ணு? ஆமா ஆமா, சூப்பரா டிராயிங் வரைவா. அதனால அவ எதை பார்த்தாலும் வரைஞ்சிருவா. அதனால உங்க வீட்டுல வரப்போது ஒரு நோட்ல ஏதோ வரைஞ்சா உங்களுக்கு. நோட்லயா? எந்த நோட்டு? எந்த நோட்டுமா? பச்சை கலர் நோட்டு சார். பச்சை கலர் நோட்டா? அச்சோ, அது என் பையன் காலேஜ் நோட்டாச்சு சார்.
ஒண்ணுங்கம்மா சொல்லுங்க என்ன விஷயம் அப்புறம் அதான் சார் அது கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க சார். கண்டிப்பா அனுப்பிச்சு தேங்க்யூ ஓகே சார், தேங்க்யூ சார். டிராயிங் வரைன்னு சொல்லிட்டு ஏய் எங்க 2 பேர் எங்க இருக்கீங்க? என்னங்க என்ன ஆச்சு? எங்கடி உன் புள்ள அருமந்தா புள்ள கூப்பிடாவனா? ஏன் என்னாச்சு? ஏன் இப்போ என்ன பண்ணான் தெரியுமா? என்ன பண்ண? டிராயிங் சொல்லி நம்மள பயமுறுத்தலாம் தெரியுமா? ஆமா. அது கூட குலதாய் போல போட்டு இருந்தோமே. சரி சொல்லு. அந்த பந்தாங்க தெரியுமா 2 பேரு? யாரு? 2 குழந்தைங்க. சாமிநாதன். அந்த குழந்தைக்கு டிராயிங் ஆர்வமா வரையறதுக்கு. சரி. எங்கயோ ஒரு ஊட்ட ஃப்ரெண்ட் ரிலேஷன் பார்த்துட்டு என் பையன் நோட்ல வரைஞ்சிட்டான். அது நம்ம புள்ள பார்த்துட்டு பெருமை முடிச்சு போய் ஆயிட்டு குலதாய் கோயில் போயிட்டு தப புள்ளத்தாச்சி பொண்ணு மேல இந்த பர்சா டெலிவரி ஆன பொண்ணு மேல ஆகிட்டான். என்ன சொல்ல வரீங்க? 4000 ரூபாய் செலவு. என்ன அவன என்ன எதுக்கு இப்ப என்ன பிரச்சனை? ஒண்ணும் தெரியாம புள்ளமே நடிக்கிறான் பாரு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியல உனக்கு? ஒண்ணு இல்லாத மேட்டறதுக்கு என்ன பண்றாங்க பண்ணி சொல்லிட்டு நல்ல வேலை சிரிச்சிட்டாங்க. இதுக்குதான் அப்பவே பெரியவங்க சொல்லிருக்காங்க, என்ன சொன்னாங்க? அரண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பேயின்னு. மறுபடியும்